சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நேர்மையா இருந்தால் வாழ்க்கையில வெற்றி அடையலாம். உண்மைதான் வாழ்க்கையை ஒரு நாளைக்கு உயர்த்தி கொடுக்கும். பொய் பேசாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண கதையா நீதி கதையா பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு மகான் இருக்கிறாரு. அந்த ஊர்ல மகான் எல்லா மக்களுக்கும் நல்ல கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்வழிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஊர்ல இன்னொரு மனிதன் இருக்கான். ஆனா அவன் நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா மகான் சொல்றத காது கொடுத்தும் கேட்க மாட்டான். மகான் எவ்வளவோ தடவை சொல்லி பார்ப்பாரு. அவனை திருந்த சொல்லி அவன் திருந்தவே மாட்டான். ஆனா மகான் ஒரே ஒரு தடவை சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாருன்னா, இந்த ஒண்ணு மட்டும் செய்யி, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா பொய் மட்டும் சொல்லாத, நீ பொய் எந்த இடத்துலயும் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மகானுக்கு அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துருவான். அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதே போல ஆனா பொய் மட்டும் சொல்ல மாட்டான். ஒரு நாள் ஒரு இடத்துல திருட போறான், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல நகர சோதனைக்கு மாறு இடத்துல அரசன் வராரு. அரசன் திருடனை பாக்குறாரு. ஏன் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் இந்த அரண்மனையில திருடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவன் உண்மையை கூறுறான். அரசனுக்கு ஆச்சரியமா போயிருது. என்னடா திருட வர்றேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அரசன் சொல்றாரு, நானும் இங்க திருடதான் வந்திருக்கேன். நீ திருடிக்கிட்டு வருவதில் பாதியை எனக்கு கொடுத்துரு, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், யாராச்சும் வர்றாங்களான்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். திருடனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போன பிறகு அரண்மனையில அவன் தங்க காசை பார்க்குறான். தங்க காசை பார்த்தா அதுல 9 காசு இருக்குது. அவன் நினைக்கிறான் 9 காசு எடுத்துட்டு போனா அங்க வெளியில இருக்கிற திருடனுக்கு பாகம் போடுவதுல பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அவன் 8 காசை மட்டும் எடுத்துக்கிட்டு 1 காசை அங்கேயே விட்டுட்டு வந்துறான். அந்த ராஜா கிட்ட சொல்றான், திருடனா இருக்கிற ராஜா கிட்ட, நான் இப்போ உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாப்புல. அவர் உள்ள 9 காசு இருந்துச்சு, அதுல 4 உனக்கு பாதி எனக்கு பாதி எடுத்துக்கிட்டேன், மீதி வாங்கியே 1 இருக்குது அப்படின்றாப்புல. அவன் இவனோட நேர்மையை பார்த்து ராஜாவுக்கு ஆச்சரியமா போயிருது. என்னடா ஒரு திருடனா இருந்தா கூட இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் போன பிறகு ராஜா உள்ள பாப்பாரு. அதே போல 1 காசு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ராஜா தூங்க போயிடுறாரு. காலையில மந்திரியை கூப்பிட்டு, இப்படி ஒரு திருடன் வந்தா எல்லாம் திருடிட்டு போயிட்டான், போய் பெட்டியை பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த மந்திரி உள்ள போய் பெட்டியை பார்த்துட்டு 1 காசு இருக்கும். அவன் அந்த 1 காசையும் திருடன் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிடலான்ட்டு அந்த காசை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆமா ராஜா, திருடன் எல்லா காசையும் திருடிக்கிட்டு போயிட்டான் இல்ல அப்படின்னு சொல்லுவாப்புல. ராஜா சொல்லுவாரு, நேத்து நடந்ததெல்லாம் நானும் கூட தான் இருந்தேன், எனக்கு 4 அவனுக்கு 4 கொடுத்துட்டு ஒன்ன வச்சிருந்தான், நீ மந்திரியா இருந்துட்டு இப்படி பொய் பேசுற அப்படின்னு அவனை மந்திரி பதவியிலேருந்து விலக்கி பொய் சொன்னதுனால சிறையில் அடைச்சிடுறாரு. அந்த திருடனை கூட்டிக்கிட்டு அந்த திருடனுக்கு மந்திரி பதவியை கொடுக்க முடியும். அவனுக்கு அப்பதான் மகான் சொன்னது புரியுது. என்னைக்கும் நேர்மையா இருந்தா நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம மகான் சொன்னதுனால, நம்ம உண்மை பேசுனதுனாலதான் நம்ம ராஜானால நம்ம இப்ப மந்திரி ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகானை தேடி போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நீ என்னைக்கும் இதே போல இரு, மத்தவங்களுக்கும் இதே கருத்துக்களை பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகான் சொல்லுவாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு உண்மையா நேர்மையா இருந்து ராஜாவுக்கு பக்கபலமா இருந்து மக்களுக்கெல்லாம் நல்ல முறைக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வர்றான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னைக்கு நேர்மையா இருந்தோம்னா வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நீதி கதை ஒரு உதாரணமா இருக்கதும். அதனால உண்மை வெல்லும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.